12/6/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி இது பார்க்க போகிறோம். சரிங்களா, கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம நேற்று என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். 6ஆம் தேதி 11ஆம் தேதி 11/6/2024 டியர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1 மணி 6 மணி 8 மணி ஆல்சோ ப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். சரிங்களா, நம்ம ஆல் போர்டு பாருங்கள் 3 ஷோக்கு 3 நம்பர் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 1 மணி 6 மணி 8 மணிக்கு ஆல் போர்டாக பொறுத்த வரைக்கும் 3 2 5ன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள் 2ஆனது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அப்புறம் 6 மணிக்கு பாருங்கள் நமக்கு நம்ம கொடுத்த நம்பர்லேருந்து வரல, பவர் நம்பர் தான் வந்திருக்குது. சரிங்களா, அடுத்து 8 மணிக்கு பாருங்கள் 3 5ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3 பாஸு 5 பாஸு. நம்ம ஆல் போர்டு கொடுத்த 3 2 5 3மே பாஸு. சரிங்களா, 1 மணிக்கு 2 பாஸு, 6 மணிக்கு நம்ம நம்பர்லேருந்து பவரில் தான் எடுத்தாங்க. அடுத்து பாருங்கள் டேரெக்டாக நம்ம ஆல் போர்டு கொடுத்த 3 5ங்கிற நம்பர் பாஸு. நம்மளும் இங்கே 3 5ங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்குறோம். 2Dயை பொறுத்த வரைக்கும் அது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பாஸ் ஆகலை. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே சி போர்டு வேறு மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம கணிப்புக்குள்ளே வரல. 2 நம்பர் 3 நம்பர் வந்தால் தான் இங்கே வரும். சரிங்களா, அதனால் வரல. ஆனாலும் நமக்கு 3 2 5ங்கிற நம்பர் அழகாக ஆல் போர்டுக்கு 3 ஷோக்கும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அதேமாதிரி ஏபியில் 3 5ங்கிற நம்பர் நம்ம 3 5மே கொடுத்துருக்குறோம். மாற்றி வச்சுருந்தாலும் அந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக டியரில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆல் போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா, அதனால் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கும் சேர்த்து தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா, அதேமாதிரி கேரளா மற்றும் டியர் டிக்கெட் புக்கிங் போடுறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா, ஒன்லி புக்கிங் மட்டும். சரிங்களா, 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா, 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். 4 ஷோக்கு நீங்கள் டிக்கெட் புக்கிங் போட்டுக்கலாம். சரிங்களா, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். சரிங்களா, கால் பண்ணி யாரும் கேட்க வேண்டாம். சரிங்களா, கெஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவிலே கொடுத்துருவேன், நீங்களே பாருங்கள். சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆள் போட பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 7 1 5. சரிங்களா, 7 1 5ங்கிறது ஆட்டத்தில் இருக்கும் நாளைக்கு 3 ஷோக்கும். சரிங்களா, ஏதாவது ஒரு ஷோக்கு எடுக்கலானாலும் 2 ஷோக்கு நம்ம நம்பர் ப்ளே ஆகும். சரிங்களா, பாருங்கள் அதுக்கு உண்டான பவர் 7க்கு 2 1க்கு 6 5க்கு 0. சரிங்களா, அடுத்து ஏபிபிசி ஏசி இதில் இருந்தால் நான் எடுக்கிறேன். 3 டிஜிட்டலும் இதில் இருந்து தான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா, நீங்களும் இதில் கணிச்சு வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். சரிங்களா, நான் எப்படி கொடுத்துருக்குறேன் நீங்களும் அதை மாற்றி வச்சு கூட பார்க்கலாம். 7 1 7 5 1 5 60 26 20 50 72 16ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 3 ஷோக்கும் சேர்த்து ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். ஏபிபிசி ஏசி ஏபிஏசி தான் மெயின் டார்கெட்டு. சரிங்களா, இதில் எந்த செட்டு நீங்கள் உங்கள் கணிப்பில் வந்தாலும் 1 2 வந்தாலும் நாளைக்கு ஒரு 3 செட்டு வரலாம்ங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா, அப்படி ஒரு செட்டு 2 செட்டுனாலும் கண்டிப்பாக இதில் வரும். அப்படி எது வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா, 7 5ன்னா 5 7. சரிங்களா, எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். 26ன்னா 62. சரிங்களா, 72ன்னா 27. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, 1 6ன்னா 6 1, 20ன்னா 0 2. எல்லா செட்டுமே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் எந்த செட்டு எடுத்தாலும் அதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. அப்போ ஒரு மிஸ் ஆகாமல் வின்னிங் வரும். நம்ம போடுற நம்பர் வந்துச்சுன்னா மிஸ் ஆகாது. ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா, அடுத்து 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 726 165 602 715 617 215 பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் பாக்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, இதில் ஏதோ ஒரு செட்டோ 2 செட்டோ தான் வரப்போகுது. சரிங்களா, அதனால் உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, எல்லோரும் மாற்றி மாற்றி வச்சு சி போர்டு என்ன வருங்கிறத பார்த்து உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு வரும்ல, அந்த மாதிரி இதில் இருந்தால் மட்டும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, என்னுடைய கணிப்பில் வருத நம்பரை நான் கொடுக்குறேன். இதில் பாக்ஸ் ஆகுன்னு சொல்லி கொடுக்குறேன். டேரெக்டாகவும் சில நேரம் பாஸ் ஆகும், சில நேரம் பாக்ஸாகவும் பாஸ் ஆகிடும். அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, மொத்தம் ஒரு 6 செட்டு. சரிங்களா, 3 ஷோக்கும் சேர்த்து 6 செட்டு கொடுக்குறேன். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசி ஏசி அதே மாதிரி தான். சரிங்களா, உங்கள் கணிப்பில் ஏதாவது இதுலேருந்து ஒரு செட்டு 2 செட்டு வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, நாளைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன வருதுன்னா 2 6 வரலாம், 1 6 வரலாம், 7 1ங்கிற மாதிரி 7 5ங்கிற மாதிரி நம்பர் வரலாம், 6 0ங்கிற நம்பர் வரலாம். ஒரு 6 செட்டு கன்ஃபார்மாக இருக்குது. 6ல் 3 கண்டிப்பாக பாஸ் ஆகும். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, இல்லைன்னா விட்டுடுங்க. சரிங்களா, உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்க நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கிறேன்.